நம்பர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 அல்ல 9 sum compare the third subdivision 2/3, 4/5 2/3, 4/5 ஃபஸ்ட்டு கம்பேர்னா என்ன ரெண்டு நம்பரில் எது பிக்கர் எது ஸ்மாலர்னு சொல்லணும் அது என்ன பண்ணணும் ஏதாவது சிம்பிள் போட போகிறோம் பிக்கர் ஆர் ஸ்மாலர் ஈக்குவல் டு greater than or equal to less than or equal to இப்படி ஏதோ சிம்பிள் போட போகிறோம் இந்த 5 சிம்பிள்குள்ளே ஏதோ ஒன்று தான் போட போகிறோம் ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது இந்த 3 தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அதையோட மெயினான இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ 2/3, 4/5 இல்லை ஃப்ராக்ஷனில் இருக்குது இப்போ நம்மளுக்கு 3 பாக்ஸ் 4 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதாக கிரேட்டர்னு சொல்லிடுவோம் 2 பாக்ஸ் 4 கொடுத்தாலும் இதாக கிரேட்டர்ன்றுவோம் 12 பாக்ஸ் இதுன்னு கொடுத்தாலும் நம்ம இது கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளுக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3, 5 ப்ரைம் நம்பர் ஸோ அதோட டேபிளில் தான் வரும் 3 1s are 3 இந்த 5 அப்படியே இருக்குமா இது 5 1s are 5 இப்போ எல்சிஎம் என்ன எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 × 5 3 5s are என்ன கரெக்ட் 15 நம்மளோட எல்சிஎம் 15 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டர் ரெண்டுமே 15ஆக மாற்றணும் 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நம்மளுக்கு 15 ஆன்சர் கிடைக்கும் 3 2s are 3 5s are 15 3 5s are 15 நம்ம மேலேயும் 5 2s are 10 பண்ணியாச்சா அடுத்து என்ன இருக்குது 4/5 5 எதால் பண்ணால் 15 வரும் 3 இப்போ 5 × 3/3 5 3s are 15 4 3s are 12 இப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சு டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு இப்போ 10/15 இந்த இடத்துல கிரேட்டராக ஸ்மாலரானு போட போகிறோம் இந்த இடத்துல என்ன 12/15 இப்போ இல்லை கிரேட்டர் 10 இந்த டினாமினேட்டர் இப்போ இருக்கிறதே மறந்துடுங்க டினாமினேட்டர் என்ன பண்ணுங்க மறந்துடுங்க மேலே இருக்க நியூமரேட்டரை மட்டும் பாருங்கள் இதுதான் நியூமரேட்டர் ஓகேவா இது டினாமினேட்டர் ஸோ இந்த நியூமரேட்டரை மட்டும் பாருங்கள் டினாமினேட்டர் இருக்கிறதே மறந்துடுங்க ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ டினாமினேட்டில் ஒரு சைட் நியூமரேட்டில் ஒரு சைட் 10 இருக்குது இன்னொரு சைடு வந்து என்ன இருக்குது 12 இருக்குது இதில் எது கிரேட்டர் 12 தானே கிரேட்டர் ஸோ இது இந்த 12 ஃபஸ்ட்டு நம்ம மாதத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்துச்சு 4/5 ஓகேவா இப்போ 12/15 அது என்னது 4/5 இஸ் கிரேட்டர் அப்படின்னு அப்போ நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம் இப்போ இங்கே 2/3 இருந்துச்சு இங்கே 4/5 இருந்துச்சு இப்போ நாங்கள் இந்த டினாமினேட்டர் மறந்துட்டு மேலே உள்ளதை பார்த்து இதே கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் இப்போ 2/5 4/5 தான் நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கலாம் இதுதான் கிரேட்டர் அப்படின்னு ஆனால் நம்ம டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும் போது அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது கம்பேர் பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா அது தப்பு டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது 15 இருக்குது அதனால தான் நான் என்ன சொன்னேன் இதை மறந்துடுங்க மேலே இருக்க நியூமரேட்டரை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவீங்க 15 ஈக்குவல் டு அது மாதிரி போட்டிங்கன்னா தப்பு அதனால் தான் நான் என்ன சொன்னேன் டினாமினேட்டர் சேமாக இருக்கும் பொழுது இந்த டினாமினேட்டர் மறந்துட்டு நியூமரேட்டர் பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள் 12/8 இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா -18/5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இதை உங்களால் கம்பேர் பண்ண முடியாது இப்போ இது தப்பு அதே இது இங்கே 12/8 இங்கே இடத்துல பாக்ஸ் 18 இப்போ இல்லை எது கிரேட்டர் இப்போ நீங்கள் சொல்வீங்க 8 இருக்குது இப்போ நாங்கள் மறந்துடுறோம் இப்போ மேலே 12/18 இருக்குது அப்போ 18 தானே கிரேட்டர் அப்படின்னு இப்படி போட்டிங்கன்னா இது தப்பு ஏன்னா இங்கே என்ன இருக்குது நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது ஸோ இந்த 12 தான் கிரேட்டர் இப்போ 12/8 இஸ் கிரேட்டர் இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்